பிரைஸ் அல்லாஹ். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் பற்றி இயேசுவின் முதல் வாக்குறுதி என்ன என்பதை பார்க்கலாம். யோவான் 14:15-16 வசனத்திலே இயேசு இவ்வாறு கூறுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள், நான் பிதாவை வேண்டுக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவை அவர் உங்களுக்கு தந்தருவார். இயேசு சீஷர்களை விட்டு பரலோகம் செல்வதால் பரிந்து பேசுகிறவராக, தேற்றரவாளனாக, பரிசுத்த ஆவியான நபராக அவர்களிடம் திரும்பி வருவார் என்று தம் சீஷர்களுக்கு வாக்களிக்கிறார். மற்றும் தான் போதித்த எல்லாவற்றையும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுத்தலோடும் பிரதிபலிப்புகள் மாத்திரமே பரிசுத்த ஆவியான வழங்கப்படுவார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் பற்றி இயேசுவின் வாக்குறுதியை பற்றி 5 விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, பிதாவாகிய தேவன் தன் மகனாக இயேசு கிறிஸ்துவை நேசித்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசாகவே பரிசுத்த ஆவியானவர் பிதாவானால் வழங்குகிறார். கீழ்ப்படுது என்பது பொருள் என்னவென்றால் இயேசுவில் விசுவாசித்து மற்றும் அவரை பின்பற்றுவதற்கான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, இயேசுவின் வேண்டுகோளுக்கு இணங்கவே சீஷர்களுக்கு பிதாவால் பரிசுத்த ஆவியானவர் பரிசளிக்கப்படுகிறார். இயேசு மரித்து உயிர் தெழுந்து பரமேறிய பிறகு பரிசாக வழங்கப்படுவார் பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவது, இயேசுவின் சரீர பிரசன்னத்துக்கு ஈடாகவே பரிசுத்த ஆவியானவர் வழங்கப்படுகிறார். ஆகவே இயேசு சீஷர்களுடன் முன்பு எப்படி இருந்தாரோ அவ்வாறே இயேசு பரமேறிய பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவரோடு செயல்படுவார். நான்காவது, பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களோடு என்றென்றைக்கும் இருப்பார் என்று இயேசு வாக்களிக்கிறார். மட்டுமல்லாமல் அனைத்து சீஷர்களுக்குமே அது வழங்கப்படும் என்று வாக்களிக்கிறார். ஐந்தாவது, பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவி என்று விவரிக்கப்படுவதால் பரிந்து பேசுகிறவராக இயேசுவை போலவே சத்தியத்தை வெளிப்படுத்துவார் மற்றும் சத்தியத்தை உருவகப்படுத்துவார். ஆமென்.